அந்த பெருசா இருக்க மனிதரை நீங்க பாத்தீங்களா? அவர் பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்காரு. அவர் போட்டிருக்க கண்ணாடியை பாருங்களேன், விண்ட்ஷீல்டு மாதிரியே இருக்கு. ஆனா இவர் இருக்காரு பாருங்க, சாதாரணமான ஆள் இல்ல. வீட்டுக்கு மேல பலூன் வச்சு உலகத்தையே சுத்தி அவ்வளவு பெரிய கேடினா பாத்துக்கங்களேன். அவர் வீட்டு கூரையில ஆயிரக்கணக்கான பலூனை கட்டி போட்டு அவரோட வீட்டையே ஒரு ஃபயர் பலூனா மாத்திட்டாருன்னா பாருங்க. அவர் ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. சிக்னலுக்கு என்னடாச்சு? கிட்டத்தட்ட $12,000 மேல வந்துருச்சு. ஆனா அப்பதான் வந்துருச்சா? அவருடைய வீடு பறந்துச்சு. என்னடா திரும்பவும் போயிடுச்சு? என்னடா நடக்குதுங்க? இப்ப வரடா இருடா. ஓஹோ, இது எல்லாம் உன் வேலை தானடா அடிலு. இப்ப என்ன பண்ற பாருடா. இன்னைக்கு உன்னை காலி பண்றடா. என்னடா ஆண்டனோ, தானே ஆட்டனாவை சுட்டுட்டே. அது வந்து அந்த டிவி ஷோல வந்த மாதிரி நம்ம வீடும் பறக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல ஐடியாடா விக்கு. நம்ம வீட்டு கூரையில பலூனை கட்டி விட்டுருவோம், அப்புறமா அதான் பறக்க வச்சிருவோம். உனக்கு எப்படா இவ்வளவு பெரிய ஐடியாலாம் வருது விக்கு? தேனு போடு போடு, கீழே போடுடா. அது என்ன பெருசா மேல இருக்கு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தேனி என்ன காப்பாத்துங்க. டேய் பிராமல், காலங்கத்துல என்னடா பண்ற? டேய் அண்ணா, தேனிங்க என்ன துரத்திக்கிட்டு வருதுடா. நீ என்னடா சொல்ற? தேனிங்களா? ஆனா இந்த இடத்துல எதுவுமே இல்லையடா. அப்படின்னா அதுங்க கிட்ட இருந்து வேகமா தப்பிச்சிடலாம்ண்ணா. டேய் அண்ணாக்கு மேல பாருடா. நான் அதை முன்னாடியே பார்த்தேன், ஆனா அது என்னன்னு தெரியல. அது என்னதுடா அண்ணா? சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். டேய் அண்ணா, டேய் நில்லுடா. ஒரு வழியா நாம இப்ப நிஜமாவே பறக்குறோம். இந்த லாகர் விக்கி இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டான்டா. அற்புதம்டா. இப்ப நாம இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாமடா. அது நம்ம விக்கு. என்னது லாகர் விக்கா? அவனோட வீட்டை எப்படி அங்க கொண்டு போனா? அநேகமா அவன் வீட்டு கூரை மேல இருக்கிற பலூன் தான் காரணமா இருக்கும். அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இது சூப்பரான ஐடியாடா அண்ணா. இப்ப அவனால நம்மள தொல்லை பண்ண முடியாதுல்ல. ஆனா அவனை திரும்பவும் கீழே கொண்டு வர வைக்க முடியும்ல. இந்த மாதிரி காத்துல பதக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. இனி நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி தான் இருக்க போறோம். அப்படி போடுறாவுக்கு
இது ரொம்ப ஜாலியா இருக்குடா. அதோட நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய பலூனை பார்த்ததே இல்ல. திரும்பவும் இவங்க தானடா? டேய் நில்லுங்கடா, என்ன இழுத்துட்டு எங்கடா போறீங்க? ஏன் திமிர் பிடிச்ச கரடிகளா? என்ன விடுங்கடா, பலூனை தூக்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? என்ன விடுங்கடா, இப்ப மட்டும் நீங்க என்ன விடலாம், உங்களை உண்டு இல்லைன்னு பண்றேன்டா. நீ மட்டும் ஜாலியா இருக்கியா? ஆமாப்பா, நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி எங்களையும் சந்தோஷமா இருக்க வைக்க மாட்டியா? சூப்பர்டா. நான் உங்களை எதுக்காகடா சந்தோஷமா வச்சுக்கணும், அதுவும் உங்களை. இப்ப பாருங்கடா, உங்களுக்கு சந்தோஷம் தானே வேணும். ஓடு தம்பி. இது எப்படா இருக்கு? இப்ப எப்படா மேல வர முடியும்? இனிமே உங்களால என்ன பிடிக்க கூட முடியாதுடா. இனினா உலகம் சுற்றும் வாலிபன். டேய் அண்ணா, இது ஒர்க் அவுட் ஆகுமாடா? என்ன பாரு பிராம்பல், நான் இது வரைக்கும் ஏதாவது சொதப்பிருப்பனா? சொல்லிட்டு அப்படிதான் பண்ற. சரி பரவாயில்ல, நான் இந்த வாட்டி நம்புறேன். ஓகே, அங்க பத்தி அவன் வந்துகிட்டு இருக்கா, குடிங்க. இப்ப நான் ரெடியா இருக்கேன்டா. ரெடியா? பண்ணு, வாயா. என்னடா நடக்குது? அச்சோ, இப்ப என்னடா பண்ண பாக்குறானுங்க? இவனுக்கு தொல்லை மட்டும் நிக்காம வந்துகிட்டே இருக்கேடா. ஐயா, தாய் நிறுத்துக்கடா, உங்க ரெண்டு பேரோட ஆட்டமும் ஓவரா போயிட்டு இருக்கு, நிறுத்துங்க. சரி வா தம்பி, அப்படியே போலாம். சிக்குங்கடா. 3 2 1. ஆஹா, இன்னொன்னா என் பலூன்ஸை வெடிக்காதீங்கடா. ஃபயர். ஓகே, கடைசியா ஒரு வாட்டி தாக்கலாமா? என்னடா அண்ணா, இது மிஸ் ஆயிடுச்சு. இந்த விக்க நீங்க ஒரு வழி பண்ணணும்னா அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற மூளையெல்லாம் பத்தாதுடா தம்பி. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? என்ன தைரியம் உனக்கு? டேய் அண்ணா, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. இரு, யோசிக்கிறேன். ஐடியா. இது ஒர்க் அவுட் ஆகுமாடா அண்ணா? கண்டிப்பா தம்பி, நான் சொல்றத மட்டும் செய்ய. ஆல்ரைட். பிராபல், நான் 3 எண்ணதுக்கு அப்புறம் இத விட்டுடு. 1 2 3 தாக்கு. திமிரு முடிச்ச கரடிகளா, என்னடா பண்றீங்க? திரும்பவும் ஃபயர். காப்பாத்துங்க, நான் கீழே போறேன், என்ன காப்பாத்துங்க. என் பலூன்ல காத்து போயிடுச்சு. சூப்பர், அவனை நாம தாக்கிட்டோம். என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துக்கடா. நம்பவே முடியலையே, வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. என்னோட வீடு. ஏன்டா என் ஆசையை கெடுக்கிறதுக்குனே இப்படி வரீங்க?